சான்சன் கிரிக்கெட் லீக்குக்கு வந்திருக்கிறவங்களுக்கு வெல்கம் வெல்கம். எங்களுக்கு ஹெட் ஆம்பளை டீம் தான் ஜெயிச்சது. அப்பா பேட்டிங் நாம தான். எல்லாரும் கேட்டுக்கங்க, கிரிக்கெட் விளையாடுறது புருஷனோட குப்பை கொட்டுறதை விட ரொம்ப ஈஸி. இப்ப பேட்டிங்கிறது தொடப்பக்கட்டை, பேட்டிங்கிறது வீட்டுக்காரன தொடப்பக்கட்டையில மொத்துறது. அப்ப போலிங்னா மாட்டு சாணியை உருட்டி செவுத்துல அடிக்கிற மாதிரி. காடு குடுறா. கிண்ணி சிக்ஸர் அடிக்காம வந்து கிண்ணி நசுங்கி. பால் போடும்போது சைட் ஸ்கிரீன் ஓபன்ல இருக்கு. அவுட்ல 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 கல்லாட்டம். பால் போடும்போது இப்படி இப்படி எல்லாம் காம்சா இப்படி அடிக்குது. யோ உன்னையாரே கண்ணெடுத்துல பாக்க சொன்னதே? பாலதட பாக்க சொன்னா. கிண்ணி நசுங்கிட்ட போயா. வேர் சிக்ஸர் அடிக்க போறேன். பாரு பொடக்காளி பக்கம் ஆடுறான். முன்னாடி வாடா. சாரி இதெல்லாம் கரெக்டா சொல்லிருங்க. அம்மனி அம்மா காட்சி புத்திராத சிக்ஸர். மானத்தை காப்பாத்து போ. பாப்பாங்க மாதிரி எதையும் பார்த்தாச்சுங்கறாத. கையெல்லாம் டெண்டுல்கர் மாதிரி தான் இருக்குது. வாரி மோடுவா சிக்ஸ் அடிப்பேன். அம்மா டீமா நம்ம டீமான்னு பார்த்தோம். ராஜு, உனக்கு ஸ்வெட்டிங் வந்தா இதுல தொடச்சுக்கோ. உனக்கு தண்ணி வேணும்னா இந்த பேபி ரெடி வித் போர் பெஸ்ட் ஆஃப் லக். ஏய் கையடே, அந்த டீம் ஆளுக்கு ஷேக்கிங் குடுக்குறே நீ. அந்த ஆளுங்க நமக்கு இப்போ பாகிஸ்தான் மாதிரி. பாப்பா போய் பால பிடி. நீ போங்கடி. இந்த பர்சனாலிட்டிக்கு எவ்வளவுமே ஃபிளாட் தான், நமக்கே ஜர்க் அடிக்குதே. ஒண்ணே இல்ல, ரெடி. இப்படி ரத்தமா போயிருக்கே. ப்ராப்ளம் எதுவும் இல்லையா டாக்டர்? பெரிய ப்ராப்ளம் தான். குடிச்சு லிவர் கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆகி போயிருக்கு. மெடிக்கல்ல இதை லிவர் சிரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்பிளான்டேஷன் செஞ்சா மட்டும்தான் அவரை இனிமே காப்பாற்ற முடியும். அப்போ மருந்து மாத்திரை ஏதாவது? மருந்து கொடுத்தா கூட அதிகபட்சம் 1 மாசத்துக்கு மேல காப்பாற்ற முடியாது. அப்போ டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு எவ்வளவு செலவாகும் டாக்டர்? 25 lakhs வரைக்கும் ஆயிடும். போதும்பா, எல்லாத்தையும் எனக்கு வைக்கிறேன், நீ சாப்பிடு. எனக்கு வயசாகி போச்சுடா, செரிக்காதுடா. உனக்கு முட்டை, எனக்கு ரைஸ், உனக்கு பீஸு, எனக்கு குழம்பு. சாப்பிட்றா. என்னாச்சு? எதையும் சாப்பிடாம வச்சிருக்கேன்? ஒன்றும் இல்லைடா, உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தா அதுவே போதும்டா அந்த கடவுளுக்கு. உங்க அப்பாவை எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிக்கிறியா? நீயா? என்ன விஷயம்? நீ அப்ப சொன்னது கரெக்ட் பாஸ். வின் பண்றதுல இருக்கிற கிக்கே வேற, தோக்கடிக்கிறதுல கிடைக்கிற த்ரில்லே வேற. உங்ககிட்ட தோத்து போனதுல இருந்து எனக்கே என்ன கண்டா பிடிக்கல பாஸ். அதுக்கு தான் மறுபடியும் ஒரு பெட் வச்சுக்கலாம். எஸ் ப்ரோ, இப்போ வரைக்கும் நீ பெட் கட்டினா 1,00,000 2 லட்சம் தான் ஜெயிச்சிருக்க. ஆனா இந்த பெட்ல நீ ஜெயிச்சா உனக்கு தேவையான 25 lakhs நான் தரேன். அதே நான் ஜெயிச்சா நீ எனக்கு ₹1 கூட தர வேணாம் பாஸ். ஆனா இந்த சென்னை கேபிட்டல் சிட்டில எங்க பெட்டிங் நடந்தாலும் நீ கலந்துக்க கூடாது. எங்க பெட்டிங் அனௌன்ஸ் பண்ணாலும் உன் பேர் வரவே கூடாது. பெட் என்ன? இது கார் ரேஸோ பைக் ரேஸோ இல்ல பாஸ், லவ் ரேஸ்.
ஒரு பொண்ணை நீ லவ் பண்ண வைக்கணும். பொண்ணுங்கிற லவ்ங்கிற கொஞ்சம் புரியுற மாதிரி சொன்ன. நீதானே சொன்ன பெட்டிங்ல கிக் இருக்கணும், லைஃப்ல ரிஸ்க் இருக்கணும்னு. அதுல என்ன ரிஸ்க் இருக்கு? அந்த பொண்ணு யார் தெரியுமா? பத்ரகிரி டாட்டர். யார் அவன்? யார் அவனா? எனக்கு ரெண்டு விஷயம் தான் பிடிக்கும். ஒண்ணு பணம், ரெண்டாவது பணம். நான் பணம் சம்பாதிக்கிறதுல பிஸியா இருந்தேன். நீ என்னடா என் பொண்ணு மனசுல இடம் பிடிக்கிறதுல பிஸியா இருக்க. எனக்கு தான் தெரியாது சார். டவுட் கேட்டாங்க. ஒரு லெக்சரரா நான் அதை கிளியர் பண்ண, அவ்வளவுதான். டவுட் கேட்டா எல்லாரும் முன்னாடியும் கிளாஸ் ரூம்ல வச்சு பேசணும்டா. பர்சனலா பேசக்கூடாது. நீ பேசுறதோ இல்ல பழகுறதோ அவ மனசுக்கு பிடிச்சிட்டா. நான் என்ன பைத்தியக்காரனாகணுமா? பஸ் பின்னாடி, ரயில் பின்னாடி, பெரிய ஆளுங்க பொண்ணு பின்னாடி போக கூடாதுடா. பத்ரகிரி பயங்கரவாதி. அழகான பொண்ணு இருக்கா, லைட்னிங் கோஹினூர் டைமண்ட். பேரு சைத்ரா. பிடிஎஸ் படிக்கிறான். பத்ரகிரியோட பஞ்சபூதமா அவதான். பொத்தி பொத்தி வளர்க்கறான். அவன் மகளை காலேஜுக்கு கூட்டிட்டு போற செக்யூரிட்டிஸ்க்கு கொடுக்கிற சம்பளத்துல சென்னை சிட்டி முழுக்க சிமெண்ட் ரோடே போட்டுறலாம். ஏய் சக்தி, சக்தி சக்தி கத்திய நம்புறவன். சக்தியை நம்புறவங்கள கத்தி மாதிரி பாதுகாப்பேன். அந்த பொண்ணு கிட்டதான் நீ ஐ லவ் யூ சொல்லணும். தேங்க்ஸ். கரெக்ட் டைம்ல கரெக்ட் பெட் கட்டியிருக்க. எனக்கு இந்த டீல் ஓகே. பட் இதெல்லாம் 30 டேஸ்ல நடக்கணும். 30 டேஸ்லயா? யா, நீ பிளான் பண்ணி அடிக்கிறதுல மெகா ஸ்டார்ங்கிற ஃபீல் உனக்கு இல்லையா? பவுண்டரி லைன் இல்லாம போனா மேட்ச்ல மஜா எப்படி இருக்கும்? இன்னைக்கு டிசம்பர் 2nd 31st நைட்குள்ள அந்த பொண்ணு உனக்கு ஐ லவ் யூ சொல்லணும். இல்லனா நீ பெட்டிங்க்கு குட் பை சொல்லணும். இது அந்த பொண்ணோட போட்டோ அண்ட் டீடைல்ஸ். ஜேம்ஸ், பணம் ரெடியா வச்சுக்கோ. உன்னோட இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான் எனக்கு பிடிச்சது. இது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். ரகல ரகல யூத் ரகல ஜோரே, இது மோதி பார்த்தா மூஞ்சிகள் தாட்டாரு. என்ன தாண்டி மேல போக யாரு? அட இப்போ நான் தான் யங் சூப்பர் ஸ்டாரு. எங்க சின்ன மாவியா வந்து இடிக்கிறியானே? சக்தி, அது இல்ல மேடம். முதல்ல அவனை விடு. ஓகே விட்டுறேன். அவனை கீழே விட சொல்லல, எக்ஸ்கியூஸ் பண்ணி விட சொன்னேன். இதுக்கும் ஓகே. ஏய், இன்னொரு தடவை எங்க சின்னம்மா நிழல நீ தொட்டா கூட உன்னை இங்கிருந்து தூக்கி போட மாட்டேன், அங்கிருந்து தூக்கி போட்டுடுவேன். போயிடு போயிடு. அடங்கோக்க முக்க இந்த செக்யூரிட்டி கிட்ட மாட்டா சுக்கா ரொட்டி தான்டா போடுறதுலயே இருக்கானே. வாவா உடனே கிளம்பிடலாம். போடா. இத பார்த்தா உனக்கு என்ன தோணுது தாதா? போடுறோன்னு தோணுது மாப்பு. டைரக்ட் அட்டாக் வராது, இன்டைரக்ட் Please, அட்டாக். I beg you. I touch your feet. Please, forgive me. பைத்தியமா உனக்கு? Yes, I'm crazy about you. ஏய், நீ லவ் பண்ணா மரோ சரித்ரா இல்ல ரத்த சரித்ரா? ஓய், என்னடா ஃபிலிம் காட்ற? இந்த பொண்ணு லவ் பண்ணலன்னா ரத்த சரித்திரமா? மவன காலேஜ்ங்கிறது சரஸ்வதி வாழ்ற கோவில்டா. பண்பாட்டை பாதுகாக்கிற ஒரு தமிழ் சகோதரிய பிக்கப் பண்றதுக்கு டிஸ்டர்ப் பண்ற. நீ யார் அண்ணனா? அண்ணன் தான், உனக்கு இல்ல, இந்த தங்கச்சி. ஏ காந்திஜி, பாபுஜி, ஏன் இந்த கொடுமை? காலேஜ்ல ஒரு பொண்ணால நிம்மதியா படிக்க முடியலையே இந்த பொறுக்கிங்க. என்ன நடக்குதுங்க? சாரிமா, இவனை அடிக்க போய் இந்த தம்பி அடிச்சிட்டேன். ராசா,
கண்ணங்குடி வீரசலிங்கம் என்ன சொன்னான்டா? குடிகார அப்பாதுரை என்ன சொன்னா? டேய் குடிகார இல்லடா, கொஞ்சம் அவன் ஃப்ளோல இருக்கிறான், நீ கண்டினியூ. என்ன சொன்னாங்க? உன்ன மாதிரி ஈவ் டீசிங் பண்றவங்க வாள நறுக்க சொன்னாங்க. காலேஜ்ல என்ன காமெடி பாக்குறீங்களா? யூத்னா பீர் அடிக்கிறது மட்டும் இல்ல, இந்த மாதிரி ரோமியோ ரோக்ஸியும் அடிக்கணும். புரியல? என்னடா பொண்ணுங்க லவ் பண்ணலன்னா மூஞ்சில ஆசிட் அடிப்பியா? கிளாஸ் ரூம்ல வச்சு கழுத்து அறுப்பியா? பில்டிங்ல இருந்து தள்ளி விடுவியா? நோ, கிளாப்ஸ் அடிக்காதீங்க. தங்க தமிழ்நாட்டுல எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு ஆக்ஷன் கிளாப்ஸ். ஹலோ, ஓவர் ஆக்ஷன் ஆஃப் பண்ணிட்டு அங்க பாரு. சண்டை போட்டவ கைய பிடிச்சிக்கிட்டு இருக்கா. அவ இப்ப கை பிடிக்கல, ஃபர்ஸ்ட் இயர்ல கை பிடிச்சிட்டான். இது அவங்க 2 பேரும் என் காலேஜ்ல பெஸ்ட் லவர்ஸ். எது? மேரேஜ் ஆயிட்டா பெஸ்ட் கப்பிள்ஸ் தான் இருப்பாங்க. இப்பவாவது சண்டை போட்டுக்கிட்டா இது மாதிரி தான் ஐ லவ் யூ சொல்லி கூல் பண்ணுவான். இப்படி ஒரு மேட்டர் சொல்லாம மறைச்சிட்டியம்மா. நீ ஹிட்லர் ஆட்டோ ஹிட் பண்ணிக்கிட்டே இருந்த, என்ன எங்க பேச விட்ட? நீ வாடா, நம்ம போலாம். ஓய் மேடம் காலிங். எந்த காலேஜ் நமக்கு? பக்கத்து காலேஜ். சிச்சுவேஷன் டச் பண்ணதனால ரியாக்ட் பண்ணிட்டேன். ஓவர் ஆக்ஷன் பண்ணாத. சீன் ரிவர்ஸ் ஆனா ரிப்பேர் ஆயிடுவேன். ராஜு அப்பா worry பண்ணாம தூங்க. சரிடா. ஏண்டா இவ்வளவு லேட்? அந்த பொண்ணை பத்தி டோட்டல் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணியாச்சு. நண்பேண்டா. கொடுக்குறது போதும். அந்த பொண்ணுக்கு இருக்கிற செக்யூரிட்டிக்கு வீட்ல பார்க்க முடியாது, காலேஜ்ல பார்க்க முடியாது, சால்னா கடையில கூட பார்க்க முடியாது. டேய் சும்மா இங்க பாரு. வாரத்துல 4 நாள் அந்த பொண்ணு டான்ஸ் கிளாஸ்க்கு வருவா. அங்க ட்ரை பண்ணா அந்த பொண்ணை மடக்கிறது ஈஸி. செக்யூரிட்டி எல்லாம் வெளியில இருப்பாங்க, உள்ள நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப போய் டான்ஸ் கத்துக்க சொல்றியா? நீ கத்துக்கிற ஸ்டூடெண்ட் இல்ல, கத்து கொடுக்க போற மாஸ்டர் நீதான். நான் மாஸ்டர். ஆமாண்டா, சிகாகோல இருந்து ரங்கீலான்னு ஒரு மாஸ்டர் இன்னைக்கு என்ட்ரி கொடுக்குறான். அவன கைக்குள்ள மட்டும் பச்சை வெயி. எப்படா ரங்கீலா லேண்டிங்?